கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவராக. நம்முடைய சிந்தைகள் இருதயங்களை ஒருமுகப்படுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனங்களை வாசிக்கும் போது கிதியோன் என்றதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேலின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று அவன் சொன்னதாக நாம் அடுத்த வசனங்களிலே படிக்க கேட்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்போதெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, எப்போதெல்லாம் தேவனை விட்டு போகிறார்களோ, அப்போதெல்லாம் ஒரு போராட்டங்கள், ஒரு சிறைபிடிப்பு, ஒரு வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு பாதையில் அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்ததை குறித்து இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் அநேக நியாயாதிபதிகளை எழுப்பி கொடுத்தார். ஒவ்வொரு முறை ஜனங்கள் விழுந்த பின்பு இந்த நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது மீதியானியருடைய கரங்களில் இஸ்ரவேலரை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது தேவன் அவர்களை மீதியானாகிய அந்நிய தேசத்தினிடத்தில் விற்று போட்டார். அந்த ஜனங்கள் அவருடைய கரங்களில் சிறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடப்பட்டது, அவருடைய விளைச்சல் அழிக்கப்பட்டது, அவருடைய சமாதானம் கெடுக்கப்பட்டது, அவருடைய பலன் ஒடுக்கப்பட்டது, அவர்கள் சிறுமைப்பட்டதாக நாம் வேத வசனத்திலே படிக்கிறோம். இந்த 3ஆம் மாதத்திலே நாம் பலனற்றவர்களாக பலத்தை எதிர்பார்த்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 3ஆம் மாதத்தில் நான் கடப்பதற்கு எனக்கு பலன் இல்லையே என்று நாம் ஒரு வேலை சிந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதை அனுப்புகிறார், கிதியோனின் பலன். இன்றைக்கி இந்த காலை வேளை நாம் சிந்திக்கிற தூது கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட பலன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பலத்தை நாம் அனுபவிக்கணும். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சத்துருக்களை வெட்டி வீழ்த்தி ஜெயித்து தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். உலகம், மாமிசம், பிசாசு ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்ப தான் செய்யும். ஆனால் கிதியோன் வெட்டுகிறவன், வெட்டி வீழ்த்தி ஜெயித்து நாம் கடந்து போக வேண்டிய பாதையில் முன்னேறி சென்றுக்கிட்டே இருக்கணும். எனக்கு பலன் இல்லை, என்னால் போக முடியாது, இவ்வளோ தான் என் கெப்பாசிட்டி, அப்படி நாம் வாழ்க்கையில் அப்படி நின்றக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவம் என்பது அது முன்னேறி செல்கிறதான பாதை. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த மீதியானர்கள் வரும்போதெல்லாம் அந்த ஜனங்களை சிறுமைப்படுத்தி அவர்களை ஒடுக்கி அவருடைய விளைச்சல்களை எல்லாம் அவர்களுக்கு கெடுத்து போட்டதாக நாம் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேலர் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 வருஷங்கள் இந்த ஜனங்கள் மீதியானுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கப்பட்டதாக 1ஆம் வசனத்திலே நாம் படிக்க கேட்கிறோம். ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மையும் கூட சத்துருவின் இஷ்டத்துக்கு, சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறார். அதனால தான் வாழ்க்கையில் கஷ்டமான பாதையை நம்ம சில நேரத்தில் சகிக்க வேண்டியது இருக்கிறது. போராட்டகரமான வாழ்க்கையின் பாதைகளை கடக்க வேண்டியது இருக்கிறது. நாம் தேவனுக்கு விரோதமாக செய்யும் ஏதோ ஒரு காரியம் நம்மை சத்துருவினுடைய சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போவதற்கு அது அனுமதி கொடுப்பதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 3ஆம் மாதத்தினுடைய இந்த வாரத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிலே சிறைப்பட்டிருக்கிறோம், எதிலே பிசாசு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிலருக்கு வியாதியில் சிறைப்பிடிச்சிருக்கலாம், சிலருக்கு போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், சிலருடைய வாழ்க்கையில் வெளியே வர முடியாதபடி அவங்களுடைய தொட்ட காரியங்கள் எல்லாம் விளங்காமல் போயிருக்குது. அவங்களுடைய செய்கிற காரியங்கள், பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? மீதியானுடைய வல்லமை, அப்படி ஆசீர்வாதங்கள், விளைச்சல் எல்லாம் அழித்து கொண்டே வருகிறான். இஸ்ரவேலர் போய் விளைய வைப்பாங்க. விளைச்சலுக்கு விளைய வைக்கிற நேரத்தில், விளைச்சல் வர்ற நேரத்தில் அவன் வந்து சூறை அடி கொண்டு போயிடுவான். அதுதான் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். நல்லா வளர்ந்துட்டே இருப்பாங்க, நல்லா விதை வச்சு அந்த விளைச்சல் வரும், ஆசீர்வாதம் வரும், ஆடு மாடு பெருகும். அந்த நேரத்தில் உள்ள பிசாசு உள்ள வந்து என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் பறித்து கொண்டு போகிறான். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும்போது, ஒரு ஆசீர்வாதம் வரும்போது, ஒரு ஜெயம் வரும்போது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்ந்து போகலான்னு சிந்திக்கும் போது மீதியானுடைய வல்லமைகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போராடுவதற்கு இடம் கொடுக்கப்படலாம். ஏன் அது இடம் கொடுக்கப்படுகிறது? நாம் தேவனுக்கு விரோதமாக செய்யும் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மீதியானுடைய வல்லமைகள் உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இடமாகிறது.
மீதியான் என்றால் கலகம் என்ற அர்த்தம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கலகங்கள், ஆவிகள் உள்ளே உலாவி வாழ்க்கையை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். பிசாசு சொல்கிறான், உன்னால் வர முடியாது, உன் விளைச்சல் அழிக்கப்பட்டிருக்கிறது, உன் ஆசீர்வாதம் அழிக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் சூறையாடி இருக்கிறேன், உன்னால் எழும்ப முடியாது, உனக்கு பலன் இல்லை. இதையே சொல்லி 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 அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசானவன் பலவீனப்படுத்துவதை தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறான். நல்லா கவனிங்க, பிசாசுடைய வேலை நம்மை பயமுறுத்துவதும் பலவீனப்படுத்துவதும் கலகத்தை கொண்டு வருவதும் கலக்கத்தை கொண்டு வருவதும் இது பிசாசுடைய திட்டம், இது தேவனுடைய திட்டம் அல்ல. சில தவறாக புரிஞ்சுக்கிற, ஆண்டவர் தான் என்னை கலங்க வைக்கிறாரு, ஆண்டவர் தான் என்னை பயமுறுத்துறாரு, ஆண்டவர் தான் என்னை பலவீன பாதை கொண்டு போகிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை பலவீனப்படுத்துகிறவர் அல்ல. நாம் பலவீனத்துக்கு காரணம் என்ன? மீதியானாகிய கலகம் உண்டாக்குற சத்ரு உள்ளே வருகிறான். மீதியான் எங்கே இருந்து வந்தவர்கள்? ஆதியாமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முதல் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கும் கேத்தூராலுக்கும் பிறக்கப்பட்ட பிள்ளை அவன்தான் இந்த மீதியான். மீதியான் என்றால் நாடோடிகள், ஒரு இடத்துல தங்க மாட்டான், அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனுடைய வேலையை யாரை அழிக்கலாம், எப்படி கொல்லலாம், இஸ்ரவேலர் எப்படி மேற்கொள்ளலாம், தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததி அது மீதியான் சந்ததி. அவனுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்குது நாடோடிகள். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து வகை தேடுகிறான். மீதியான் என்பது பிசாசின் கலகத்தின் ஆவியை காண்பிக்கிறது. இந்த காலைவேளை அநேகருடைய பலத்தை, அநேகருடைய பராக்கிரமத்தை, அநேகருடைய விளைச்சலை சத்ரு சிறையை பிடித்து வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்கள், இந்த 3ஆம் மாதத்தில் எத்தனை நாள் சொன்னீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், ஒன்றும் நிற்கலை, கஷ்டப்பட்டு நான் இதை சேர்த்து வச்சேன், எல்லாத்தையும் பிசாசு கொண்டு போயிட்டானே, பணத்தை சேர்த்து வச்சு மருத்துவமனைகளை கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்படி அநேக காரியத்தில் பிசாசு விளைச்சலை கெடுப்பதற்காக, அழிப்பதற்காக போராடிக்கிட்டே வரான். இந்த காலைவேளை யோசித்து பாருங்கள், உங்கள் பலன் உங்கள்கிட்ட இருக்கிறதா? வாழ்க்கை இன்று எங்கே போயிட்டுருக்குன்னு சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி முறையிட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படி எத்தனை காலத்துக்கு நாங்கள் 7 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம், இத்தனை காலங்களாக போராடிட்டு இருக்கிறோம், இந்த 3 மாதங்களாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம், என் விளைச்சல் அழிக்கப்பட்டிருக்கிறது, என் ஆடு மாடுகள் கெடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆகாரம் கெடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், விளைச்சலும் இல்லை, ஆடு மாடுகளும் இல்லை, அப்புறம் என்ன இல்லை, ஆகாரமும் இல்லை, கழுதையும் இல்லை, எப்படி அவங்க வாழ முடியும்? வேலையும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, இருக்கிறதுக்கு வீடும் இல்லை, எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும்? ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக ஒரு காரியம் இருக்குமானா வாழ்க்கையை நடத்தலாம். எந்த விதத்திலும் வாழ்க்கையை நடத்தக்கூடாதபடி பிசாசை தாக்கிக்கிட்டே இருக்கிறான். குடும்பத்தை தாக்குறான், வேலையை தாக்குறான், இல்லை நமக்கு ஏற்கனவே வச்சிருந்த பணங்களை தாக்குறான். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை தாக்கி கொண்டே வருவது தான் மீதியானுடைய வல்லமையினுடைய தாக்குதல். ஏன் மீதியான் உள்ளே வரப்பட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் கர்த்தரை விட்டு போன போது மீதியான் உள்ளே வர ஆரம்பித்திருக்கிறான். இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு நாம் சில காரியங்கள் தூரம் போவதனால குடும்பங்களுக்குள்ளே மீதியானுடைய வேலை ஆரம்பித்துக்கப்பட்டிருக்கிறது. மீதியான் உள்ளே வரும்போது பிசாசனவன் அவன் நாடோடி சுற்றிக்கிட்டே வருவான், வாட்ச் பண்ணிக்கிட்டே வரான். நீங்கள் எப்போ கேப் கொடுப்பீங்க, எப்போ சான்ஸ் கொடுப்பீங்க, உள்ளே வந்து குடும்பத்தினுடைய ஆசுவத்தை எப்படி திருடுவது? நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது நம்மளுக்கு பகையாளி விரோதிகளுக்கு பிரச்சனை இல்லை. நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது பிரச்சனை யாருக்குன்னா பிசாசுக்கு பிரச்சனை. அதனால தான் பார்க்குறான், யாருடைய ரூபத்தில் உள்ளே கொண்டு வந்து இவங்களை விழ தள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மனிதனாகிய கிதியோன் இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரையும் தெரிந்து கொள்றதுக்கு எத்தனையோ வீரர்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காலங்களில் ஒரு மனிதனை தீர்க்கதரிசியாக கர்த்தர் தெரிந்தெடுத்து பேசுகிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தான் நாம் கேட்குறோம். கிதியோன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ. எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஆசீர்வாதம் போச்சு, ஆடு மாடுகள் போச்சு, விளைச்சல் போச்சு, ஆகாரம் போச்சு, இருப்பதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் பிசாசு சூறையாடி வைத்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார், கிதியோனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ மீதியானே எளிதாய் ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த காலைவேளை கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை நாம் சிந்திக்கலாம். இந்த காலைவேளை கிதியோன் எப்படி பலத்தை பெற்றுக்கொண்டானோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் போராடுகிற இந்த மீதியானுடைய வல்லமைகளை நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்து தான் ஆகணும். ஏன்னால் தேவன் இது உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம். அவர் வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றவும் வல்லமுள்ளவர். மீதியானுடைய வல்லமையை கண்டு நீங்கள் பயந்துடாதீங்க. அவன் எப்படி வந்தான்? திரளாய் பவுஞ்சிகளை போல் எழுப்பி வந்தானா? இவங்க பார்த்தாங்க, நாம் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறோம், இவன் திரளா பவுஞ்சியை போல் வரான், இவனை போய் நாம் எதனால் ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறான், நீ எளிதாக ஜெயிப்பாய். அவன் சொல்கிறான், கிதியோன் என் கோத்திரத்திலே நான் சின்னவன், என் குடும்பத்திலே நான் சின்னவன், நான் போய் எதனால் ஜெயிக்க முடியும்? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு சிறுமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிந்தைகளை சிறுமையிலே வைத்திருக்கிறான். முன்னேற்றமான எண்ணமே வரமாட்டேங்குது, முன்னேறதுக்கான வழியை யோசிக்க முடியல. மைண்டு ஃபுல்லாக பிசாசு தாட்ஸில் என்ன பண்ணுறான்? சிறுமைப்படுத்தி நாம் சிறுமையாகவே இருக்க போகிறோன்ற எண்ணத்தை கொண்டு வந்துடுறான். நான் சொல்கிறேன், சிறுமைப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் தேவன் சரியானபடி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் இருக்கிறது.
ஒரு நேரம் இருக்கிறது. மீதியான நீங்கள் ஜெயிக்கிற காலத்தில் தேவன் உங்கள் சிறுமையை கண்ணோக்குவார். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் பேரை கூட சொல்லலை, கிதியோனேன்னு சொல்லலை, தூதனை அனுப்பி சொல்கிறாரு பராக்கிரமசாலியே. பராக்கிரமசாலின்னா பலன் உள்ளவனே, தைரியம் உள்ளவனே, வீரனே, மைட்டி மேன் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வல்லவன் சொல்லிருக்குது. அவன் சொல்கிறான் நான் எப்படிப்பட்டவன், சிறுமையானவன். நான் சொல்லுவேன் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற மனுஷன் மாம்சத்தின் பலத்தில் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் ஒரு மனிதனை காண்கிறத விதம் மாம்சத்தின் பலத்தில் காண்பதில்லை. உங்களுடைய பலவீனம் எது, உங்களுடைய பலம் எது, உங்கள் மாம்சத்தின் பலம் மாம்சத்தின் பலவீனம் எதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற பலமும் உங்கள் மாம்சத்தில் இருக்கிற பலவீனமும் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனால் பிசாசுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலன் அவனுக்கு தெரியவே தெரியாது. நல்லா விளங்குங்க, இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் மாம்சத்தில் இருக்கிறதான பலவீனமும் பலம் எங்கே இருக்குது என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாமல் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு பயந்து நடங்கள். அப்போ பிசாசுக்கு இந்த சரீரத்தில் எங்கே பலம் இருக்குது, எங்கே பலவீனம் இருக்குது, எங்கே டச் பண்ணால் உங்கள் சரீரம் பலவீனப்படும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு எது தெரியாதுன்னு கேட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பலன், இந்த மாம்சத்தின் பலவீனத்தை ஜெயிக்கிற பலன் எங்கே இருக்கிறது என்பது பிசாசுக்கு தெரியாது. விளங்குதான் நல்லா உங்களுக்கு? வாழ்க்கையில் கிதியோனுக்கு பார்த்து ஆண்டு சொல்லும்போது அவன் பராக்கிரமசாலின்னு சொன்னான். அவன் சொல்கிறான் நான் ஒரு பலவீனன், என் குடும்பத்திலே நான் ரொம்ப பலவீனன், என் கோத்திரத்திலே நான் சின்னவன். அவன் எதை சொல்கிறான், என் குடும்பம் ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து தான் உட்காந்துருக்குறோம், நான் அதில் இன்னும் சின்னவன், என்னையை போய் தேர்ந்தெடுக்கிறீங்களே. தேவன் பலவீனமானவர்களே தேர்ந்தெடுக்கிறார். உலகத்தின் பார்வையில் பலவீனமானவர். நல்லா கவனிங்க, உலகத்தின் பார்வையில் சரீர பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவீனர்களாக இருக்கலாம், ஆனால் உள்ளான ஆவிலே நாம் பலன் உள்ளவர்கள் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை பிசாசு நன்றாக அறிந்திருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய பலம் பிசாசுக்கு தெரிவதே கிடையாது. நல்லா விளங்கிக்கணும் இது வாழ்க்கையில். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மாம்சத்தின் பலத்தில் போராடக்கூடாது. நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டுகிறது. மாம்சத்தை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது. நம்ம ஆவியினால் நடத்தப்படுகிற ஆவியிலே நமக்கு பலன் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள், நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்துறதுக்கு எத்தனை ரூபத்தில் வரான். வியாதி கொண்டு வரான், ஜெபிக்க நேரத்தில் தூக்கம் கொண்டு வரான். இதெல்லாம் அவனுக்கு தெரியும், எப்படி பலவீனப்படுத்தணும், சரீரத்தை எப்படி பலவீனப்படுத்தணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சரீரத்தை தாக்குவது எப்படி. அதனால ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு என்ன செய்ய வேணாம், பயப்பட வேணாம். இந்த சரீரம் இந்த கூடாரம் இருக்கிற வரைக்கும் டச் பண்ணிக்கிட்டு போராடிக்கிட்டே தான் வருவான். ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை ஜெயிப்பதற்கு வேற ஒரு பலன் இருக்குது, உள்ளான மனுஷனுக்கு உண்டான பலன். கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிற பலன் சரீர பிரகாரமான பலத்தை பற்றி கர்த்தர் சொல்லலை. பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு கர்த்தர் சொல்ல, அவனுக்கு உள்ளான ஒரு பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த பலத்தோட போக சொல்கிறார். நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு பலனே இல்லை, ஏன் சரீரத்துலையும் பலன் இல்லை, வாழ்க்கையை நடத்துறதுக்கும் பலன் இல்லை, இதுக்கு மேலே நடத்துறதுக்கு என்ன பண்ண போகிறோம். இப்படி உலக பிரகாரமாகவே சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமலே போய் கொண்டிருக்கிறோம். நாம் சொல்கிறோம் எனக்கு பலனே இல்லை, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேன், பலவீனன் என்று சொல்லும்போது தான் தேவனுடைய பலம் அங்கே இறங்கி வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போல்லாம் நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னால் முடியல ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அங்கே கர்த்தருடைய பலன் வேலை செய்யும். நாம் எப்போ என் பலன் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோமோ அங்கே தேவனுடைய பலன் வேலை செய்யாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் பலவீனமானவர்கள் அவருக்கு தெரியும், நம்ம ஒன்றும் பெரிய பராக்கிரமசாலிகள் அல்ல. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20 கடைசி பகுதி வாசி. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு தான் நம்ம பலவீனமானவர்கள், கர்த்தருடைய பார்வையில் நாம் பலவீனமானவர்கள் அல்ல. நல்லா விளங்கி கொள்ளணும். உலகத்தின் பார்வையில் நம்ம பார்த்தா அசட்டை பண்ணுற அளவுக்கு பலவீனமானவர்களும் ஒன்றும் இல்லாதவர்களும் தரித்திர நிலைமையிலும் சிறுமைப்படுத்தவர்களாக இருக்கலாம். மீதியானுடைய பார்வையில் நாம் பலவீனமானவர்கள் தான். பிசாசனுடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில், மற்ற ஜனத்தின் பார்வையில், சத்துருக்கள் பார்வையில் நம் பார்வைக்கு பலவீனமானவர்களாய் தெரியலாம். ஆனால் உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு உள்ளான பலன் இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு பலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பலத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். உலகத்தின் பலத்துக்கு நாம் சாப்பிட்றோம், என்னென்னதையோ செஞ்சு பார்க்குறோம், சரீரத்தை பலப்படுத்துகிறோம். கிதியோனுக்கு ஆண்டு சொல்ல, பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இந்த வசனத்தை பார்க்கும்போது
கீதியோன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்குது, நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, எனக்கு என்ன செய்யாது, முடியாது. நீங்கள் பைபிளில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு மனிதனை போய் பாருங்கள். மோசேவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க, அவன் சொல்கிறான், நான் பேச முடியாது, நான் மந்த புத்தி திக்குவா, என்னையை போய் அனுப்புனா நான் அவங்க போனால் எனக்கு கொலையை பண்ணிடுவானுங்க, எனக்கு பலன் இல்லை, பேச பலன் இல்லை. தாவீதை பாருங்கள், 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகளை 7 பிள்ளைகளை பலசாலிங்க. 7 பிள்ளைகளை கத்தர் தள்ளிட்டு 8வது பிள்ளையாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற சின்ன பையன் அடித்தா செத்து போயிடுவான். கோலியாத்து சொன்னால் அவனை அடித்து பறவைகளுக்கு இறையா போட்டுருவான். அந்த அளவுக்கு தான் அவன் அசட்டை பண்ணப்பட்டிருந்தான். பலவீனமான பாண்டம். சரீர பிரகாரமான காரியத்தை வைத்து பிசாசும் உலகமும் நம்ம மேலே ஒரு எடையை போடுவான். நீ ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது, முன்னேற முடியாது, உன் கெப்பாசிட்டி இவ்வளோ தான், உன்னால் முன்னேறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லும். இது உலகம் சொல்கிறது. ஆனால் நமக்குள்ளே தேவன் ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் பலம் எது, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எது தான் பிசாசுக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய பலன் எங்கே இருக்குதுன்னு கத்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்தருடைய பிள்ளைகள் ஆவியின் பலத்தில் நீங்கள் கட்டப்படணும். மாம்சம் சொல்லும் இதை செய்ய முடியாதுன்னு, நீங்கள் சொல்லணும் ஆவியில் இல்லை என்னால் முடியும், எனக்குள்ளே இருக்கிற தேவனால் அது முடியும்னு சொல்லணும். அதுதான் ஆவியில் இருக்கிற பலன். வேதத்தில் பாருங்கள், சிம்சோனை குறித்து இதே நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையும் நாம் படிக்கிறோம். சிம்சோனுக்குள்ளே இருந்த பலனை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஏன்னா அவன் சரீரத்தில் பலன் இல்லை. சரீரத்தில் பலத்துக்கு தான் கயிறை கட்டி பார்த்தாங்க, சரீரத்துக்கு பலத்தை தான் கதவு வாசலில் கட்டி பார்த்தாங்க. எந்த பலமும் அவனுக்கிட்ட மோத முடியல. ஏன்னா அவனுக்கு பலம் மாம்சத்தில் இல்லை, ஆவியில் அவனுக்கு பலன் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு சரீர ரீதியான பலத்தை தான் பார்த்துக்கிட்டு உங்களை மேற்கொள்கிறான். வியாதி கொடுக்குறான், பலவீனம் கொடுக்குறான், கஷ்டம் வருது, கடன் பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் சரீர ரீதியான வருகிற தாக்குதல்கள். இதை கண்டு நாம் அநேகர் சிறுமைப்படுத்தப்பட்டு எழும்ப முடியாமல் அப்படியே இருக்கிற இடத்துல உட்காந்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு உங்களை சந்திக்கிறார். நீங்கள் பலப்படணும், நீங்கள் முன்னேறணும், மீதியான ஜெயிக்கணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய ஆலைகளை மறுபடியும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும், உங்கள் விளைச்சலை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்குது. எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த காலை வேளை திரும்ப கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஆசீர்வாதமோ, சுகமோ, பலமோ, ஆரோக்கியமோ, நன்மையோ, நம்முடைய பணமோ, எத்தனை காரியங்கள் இழந்திருந்தாலும் சரி, இந்த பலன் வரும்போது நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். இது மனுஷிகமான மாம்ச பலம் அல்ல, ஆவியில் உண்டாகிற பலம். சிம்சோனுடைய பலத்தை எதை வச்சு எடை போட முடியலன்னா மாம்சத்தை வச்சு எடை போட முடியல. ஏன்னா அவனுக்கு மாம்சத்தில் பலன் இல்லை, நம்மளை போல் ஆள் தான். ஆனால் அவனுக்கு உள்ள ஒரு பலன் இருந்தது. அவன் மேலே இருந்த பிரதிஷ்டைக்குள்ள அபிஷேகத்தில் ஒரு பலன் இருந்தது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னது அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற பலத்தை வச்சு அவனை அனுப்பலை. நல்லா கவனிங்க. தேவன் வீரருடைய கால்களில் பிரியமாயிறார். தேவனுக்கு பலசாலிகள் தேவையில்லை. தேவலத்துக்கு உலகத்தில் இருக்கிற சரீர பலசாலிகள் தேவனுக்கு தேவையில்லை. ஆவிக்குரிய பலசாலிகள், ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் கர்த்தருக்கு தேவையார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் எதையும் செய்ய முடியும். அது உலர்ந்த எலும்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சேனியாக மாற்ற அவரால் முடியும். அவருக்கு தேவை ஆவியின் பலன். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கிதியோனுக்குள்ளே அனுப்பப்பட்ட அந்த ஆவியின் பலத்தை கேளுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய பலத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலத்தையும் சத்துரு திருடலாம், எடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு அதுக்கு தெரியும். ஆனால் அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலத்தை எந்த சத்துரும் திருட முடியாது. அது தேவனுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. கிதியோன் அதான் சொன்னார், ஆண்டவர் பராக்கிரமசாலி. அவனுக்கு ஒன்றும் புரியல. நானே சிறுமைப்பட்டு கோதுமையை போரடிச்சிட்டு இருக்கிறேன், இதுவே அவன் திருடுறதுக்குள்ளே ஒளிச்சு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துருக்குறேன். நீங்கள் வேத வசனம் 11ஆம் வசனத்தில் வாசித்தா, கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பிப்பதற்காக ஆலையை சமீபமாக அதை போரடித்தான். வேகமாக வந்து மறைவாக வச்சு எப்படியாவது கோதுமையை போரடித்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலான்னா அவன் கருவாலி மரத்து அடியில் உட்காந்துக்கிட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டு வரான். அவனுக்கு வேக வேகமாக எப்படியா கோதுமை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு சேர்த்துடணும். அப்படி பயந்து நடுங்குகிற ஒரு மனுஷன், அப்படி பயந்து நடுகிற மாம்சத்தில் பயம் இருக்கிற மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் சொல்கிறார் பராக்கிரமசாலியை. இன்றைக்கி நாம் எத்தனையோ காரியத்தை கொண்டு பயந்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு பிசாசு சொல்லுவான், நீ பயந்த ஆள், நீ கோழை, நீ ஜெயிக்க முடியாது, நீ இதுக்கு பயந்துருக்கிற, அதுக்கு பயந்துரு. பிசாசுனுடைய வேலை பயம்புறுத்துறது தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுனுடைய தந்திரத்தில் மிகப்பெரிய தந்திரம் பயம்புறுத்துதல். நீங்கள் அநேகரை பிசாசு எளிதாக பயமுறுத்த, இந்த வியாதியில் செத்து போயிடுவேன், நீ இந்த கடன் வந்துடும், இந்த காரியம் உன்னை தாக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் பயப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவனுடைய பேரை பயத்தின் ஆவி. பயம்புறுத்திக்கிட்டே இருப்பது. ஏதாவது ஒன்று சொல்லி தாட்ஸ்குள்ளே பயம்புறுத்திக்கிட்டே இருப்பான். கிதியோனுக்கு அப்படி தான் பயமும் திகிலும் வந்துருச்சு. அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்ல. நீ மீதியானரை எளிதாய் ரட்சிக்கல, எளிதாய் விடு, ரட்சித்து ஜெயிப்பான்னு சொல்கிறார். அவன் யோசிக்கிறான், அவனுங்க வெட்டி கிளிகளை போல பவுஞ்சிகளாக பலத்த சந்ததியாக வரான். நான் ஒரு ஆள் போனால் நம்மளை என்ன நடக்கும்? தேசத்தையே அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான், தேசத்தையே முறியடிக்கிறான். நான் போய் ஒரு ஆள் போய் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி நாம் சொல்கிறோம், நான் ஒரு ஆள் தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தில் என் கூட சேர்ந்து கூட ஒரு ஆள் கூட நிற்க மாட்டாங்க, இந்த யுத்தத்தை போய் நான் எப்படி செய்கிறது? தனியாகவே எவ்வளோ நாளுக்கு தான் நான் போராட முடியும்? இப்படி எல்லாம் நம்முடைய சிந்தைகளில் பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வந்து நம்மை பயமுறுத்திக்கிட்டே வரான்.
ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளை உங்களுக்கு ஒரு தூதை கொடுத்து அனுப்புகிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ கோழை அல்ல. நீ பயந்து வாழ்கிற வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. நீங்கள் உலகத்தின் பார்வையில் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் பலவான்கள். பலவான்களை தள்ளும்படிக்கு தேவன் பலவீனமான உலகத்தின் பார்வையில் பலவீனமான தெரிந்து கொண்டிருக்கிறார். சரீரத்தில் நாம் பார்த்து பார்த்து பலவீனம்ன்ற இல்லை, உலகத்தின் பார்வையில் நாம் பலவீனர்கள். கர்த்தருடைய பார்வையில் நாம் பராக்கிரமசாலிகள், கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிற பராக்கிரமசாலிகள். இந்த பலத்தை நீங்கள் கேட்டு இந்த காலவேளை பெற்றுக்கொள்ளணும். சிம்சோனுடைய பலத்தை எப்படியோ ட்ரை பண்ணானுங்க, கிடைக்கல. ஆனால் கடைசியில் தெளிலால வச்சு தான் அவனுடைய பலத்தை தெரிஞ்சு கொண்டான். பிசாசுக்கு எது மேலே கவனம்னா, உங்கள் ஆவிக்குரிய பலத்தின் மேலே கவனமாக இருப்பான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலத்து மேலே கவனம் வச்சுக்கிட்டே இருப்பான். அதை நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா உங்களை எளிதாக தாக்கிடலாம். எல்லாம் கவனிங்க, பிசாசுங்க சரீர பிரகாரமான வாழ்க்கையில் பலவீனம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலம் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இதை தாக்கிட்டே இருந்தான்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலத்தை இழந்துருவீங்கன்னு சொல்லித்தான் சரீர பலத்தை பலவீனத்தை தாக்கிக்கிட்டே வரான். நமக்கு சரீரத்தில் எது பலமாக இருக்கோ அதை தாக்கிட்டே வந்தான்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலத்தை இழந்துரும். நீங்கள் அநேகருக்கு பிசாசு பலத்தை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? வாயை திறந்து அறிக்கை பண்ணுறது தான். நாமளே சொல்லிடுறோம், நான் எப்படிப்பட்ட ஜப வீரன் தெரியுமா, நான் எப்படி ஆவி நர்மம் தெரியுமா, கர்த்தர் எனக்கு இந்த வரம் கொடுத்தா தெரியுமா, கர்த்தர் எனக்கு அந்த வரம் கொடுத்தா தெரியுமா, எனக்கு இவ்வளோ சத்தியம் தெரியுமா. நாம் வாயில் அறிக்கை பண்ண பிசாசுக்கு தெரியுது நமக்கு எங்கே பலன் இருக்கிறதுன்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலனை எக்காரணத்தை கொண்டு நாம் அறிக்கை பண்ணக்கூடாது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், சில சாட்சி சொல்லுவாங்க, சில அறிக்கையிடுவாங்க, மறுநாளே பிரச்சனை தொடங்கும். காரணம், பிசாசுக்கு உங்கள் பலத்தை நீங்களே அறிக்கை பண்ணுறீங்க. ஒரு ராஜா இருந்தால் அடுத்த தேசத்தின் சந்ததியால் திருட்டுத்தனமாக வந்தாங்க, அவனுடைய பொக்கிஷ சாலை எல்லாவற்றையும் திருடு ஓப்பன் பண்ணி காட்டினா, திறந்து காட்டின இவனையும் கொன்று போட்டு அந்த பொக்கிஷ சாலை இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் திருடி கொண்டு போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதை திறந்துக்கணுமோ அதை தான் திறக்கணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஜெபிக்கும் போது, அறிக்கை செய்யும் போது, வார்த்தைகளை சொல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய சீக்கிரட்டான பலத்தை, ஆவிக்குரிய பலத்தை எக்காரணத்தை கொண்டும் அறிக்கையாக சொல்லக்கூடாது. நீங்கள் அறிக்கையிடும் போது பிசாசு பார்த்து அந்த அறிக்கையில் போராடுவான். அதனால சில பேர் பார்க்க, நான் 4 மணிக்கு நல்லா ஜெபிக்கிறேனே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட பேசுகிறார், நைட்டு ஜெபிக்கிறேன், மலை ஜெபிக்கிறேன், 7 மணி நேரம் ஜெபிக்கிறேன், உபாசிக்கிறேன், இப்படி பண்ணுறேன். அப்படியே டோட்டலாக உரிச்சு போட்டுருவான். 4 மணி ஜபம் கட்டு, நைட்டு ஜபம் கட்டு, உபாச ஜபம் கட்டு, எல்லாம் கட் பண்ணி விட்டுருவான். காரணம் என்ன தெரியுமா? வாயில் வர்ற அறிக்கை. நீங்கள் எதில் மேன்மை பாராட்டுறீங்களோ, எது பலன்னு சொல்லிக்கிட்டே வரீங்களோ, அங்கே தான் பிரச்சனை வரும். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இதில் சரியாக இருக்கிறேன், அதில் சரியாக இருக்கிறேன், அதில் முன்னேறிட்டு இருக்கிறேன், வாயில் நம்ம பலத்தை அறிக்கை செய்யும் போது பிசாசு அந்த பலத்தில் கையை வச்சு நம்ம பலவீனப்படுத்துகிறான். நம்முடைய அறிக்கையில், வாயின் வார்த்தையில் மிக கவனமாக இருக்கணும். நம்முடைய பலத்தை நம்ம எக்காரணத்து கொண்டு பிசாசு சொல்லவே கூடாது. தெளிலாளுக்கு தெரியாத வரைக்கும் எத்தனை முறை ப்ராப்ளம் வந்து நல்லா கவனிங்க, தெளிலாளோடு பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். பாவம் செய்யாமல் இல்லை, பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அவன் பலத்தை திருட முடியலை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பாவம் செய்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வரலாம். ஆனால் அவன் எது வரைக்கும் வெளியே கொண்டு வரப்பட முடியும்னு கேட்டால், பலத்தை தனக்குள்ளே வைத்து கொண்டு பாதுகாக்கும் வரை, அந்த ஆவியின் அபிஷேகத்தை பாதுகாக்கும் வரை பாவம் செய்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் அவன் பலத்தை வெளியே இழக்கும்போது அவன் பாவம் செய்தால் அந்த பாவமே அவனை கொன்று போடும். அவன் தரிசனத்தை இழந்துருவான், அவன் வல்லமை இழந்துருவான், பலட்சியமாக மாற்றப்படுவான். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலன் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மாம்சத்தோடு நாம் இருப்போம்னால் நமக்கு பலன் வராது. தானியேலுடைய நாட்களில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லப்பட்டது, அக்கினி அவர்கள் மேல் பலன் செய்ய முடியவில்லை என்று தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்கினி சோதனைகள், போராட்டம் வந்துச்சு, ஆனால் அவங்க மேலே பலன் செய்ய முடியலை. ஏன்னா அவங்க மாம்ச பலத்தில் இல்லை. மாம்ச பலத்தில் எல்லாம் சாப்பிட்டானுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, ராஜ விருந்து போஜனம். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, எங்களுக்கு அந்த போஜனம் தேவையில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய பலன் எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த பலன் இருக்கிறதுனால தான் அக்கினி சோதனையின் பலன் அவர்கள் மேல் பலன் செய்யவில்லை. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுகிறது? அக்கினி அவர்கள் மேல் பலன் செய்யாமலும் அக்கினி மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்ததாக நாம் அங்கே படிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஏன் இப்படிப்பட்ட வல்லமை ஏன் இவங்களுக்குள்ள வந்தது? ஏன் அக்கினி அவர்கள் மேல் பேலன்ஸ் செய்ய முடியல? ஏன் பிசாசு அவர்கள் மேல் பேலன்ஸ் செய்ய முடியல? ஏன்னா அவங்க சரீரத்தில் உலக பிரகாரமான பார்வையில் பலவீனமாக இருந்தார்கள். அவங்களுக்கு உலகத்தில் ராஜபோஜனம் இல்லை. அவங்க தேவனுக்குள் இருந்தார்கள். மாம்சத்தோடு வாசம் பண்ணாத ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள். அவங்களுக்கு மாம்ச பலன் இல்லை, அவளுக்கு ஆவிக்குரிய பலன் காணப்பட்டது.
அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிற அக்கினி அவர்கள் மேலே எழும்ப முடியலை. தானியேலை குறித்தும் நம்ம அதே தான் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். இதெல்லாம் மாம்ச பலத்தில் செய்கிற காரியம் அல்ல, தேவ ஆவிக்குள்ளாக செய்யப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பலன் இல்லைன்னு இனி சொல்லாதீங்க. ஆண்டவருடைய சமத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, மனுஷனிடத்தில் சொல்கிறத விட ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு பலன் இல்லை. நீங்கள் எப்போல்லாம் பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அப்போல்லாம் ஆவியில் கர்த்தர் ஒரு பலன் தந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எப்போல்லாம் நான் பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே வருவார். வசனம் சொல்லப்பட்டுக்கிற உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுலுக்கு சொன்னது அதே தான். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நாம் எப்போதெல்லாம் பலவீனர்களாக எண்ணப்படுகிறோமோ, எப்போதெல்லாம் பலவீனன் என்று சொல்லுகிறோமோ, ஆண்டவரே என்னால் முடியலை, இந்த பாதையை கடக்க முடியலை, மீதியான ஆகிய பிசாசு என்னை சூறையாடுகிறான், பலவீனப்படுத்திக்கிட்டே வரான், நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் பலவீனத்தில் அவர் தம்முடைய பலத்தை கட்டளையிட்டுக்கிட்டே வருவார். நீங்கள் மீதியானை ஜெயிப்பதற்கு, சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, உங்கள் விளைச்சலை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பலன், அது கர்த்தரால் அனுப்பப்படும் பலன். அதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லும்போது, எங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நமக்கு பராக்கிரமம் எங்கே இருக்குதுன்னா கர்த்தர்கிட்டத்தில் இருக்கிறது. அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நமக்கு இந்த காலை வேளை தேவனுடைய பலன் அவசியமாக இருக்கிறது. கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை நீங்கள் கேட்கணும். இன்றைக்கி அநேகர் நம்முடைய பலனை நாம் குறுகிய பண்ணிருக்கிறோம். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது சோர்ந்து போனீங்கன்னா உங்கள் பலன் குறுகி போகும். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது? ஆபத்து காலத்தில், அப்படியா, 24:10, ஆபத்து காலத்தில் பயந்தாயானால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, பிசாசு போராடுறான், நெருக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா நமக்கு பலன் குறுகும், சிறுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த சிறுமைப்பட்ட நேரத்தில், பலவீனமான நேரத்தில் நாம் பலன் எடுக்கணும். எந்த பலனில்? மாம்சிக பலனில் இல்லை, உள்ளான மனுஷன் இருக்கிற ஆவிக்குரிய பலனில். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிற வசனம் சொல்லப்பட்டுக்குது, உள்ளான மனுஷன் பலப்படவும். உள்ளான மனுஷனில் ஒரு பலன் அவசியமாக இருக்குது. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்பட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சரீரமும் பலப்படும், ஆவியிலையும் பலப்படும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பலன் இல்லை, தேவன் கூட வாழ்க்கையை பலப்படுத்த விரும்புகிறார். உள்ளான மனுஷன் ஒரு பலன் உண்டாகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும் என்று எபேசியர் 3:16 எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷன பலன் வந்தால் சரீரத்து பலவீனங்களை ஜெயிக்கலாம். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. நமக்கு பலன் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் ஆவியிலே இருக்கிறது. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு சீப் பாஸ்டர் ரொம்ப சிக்காக படுத்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ இந்த பாஸ்டருங்கெல்லாம் ஜெபிக்க போனாங்க. அப்போ ஜெபிக்க போகும்போது ரொம்ப சிக்கு, சாக போகிற கண்டிஷன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, பல மாதமாக படுத்துருக்கிறார். அப்போ இந்த பிரதர் தான் அவங்கள பார்த்துக்கிறவர். அப்போ அவரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்னாராம். அவர் நல்ல ஆவியில் நிரம்பி 2 தீர்க்க தரிசனம் சொல்லி வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி நிரம்பினாராம். படுத்திருக்கிற மனுஷன் எழும்பி உட்காந்து ஆவியில் நிரம்பி ஓடி துள்ளி குதிச்சு அதுக்கப்புறம் 20 வருஷம் உயிரோடு இருந்து ஊழியம் பண்ணி வெளிநாட்டிலலாம் சுற்றி அப்புறம் வந்து மரிச்சு போனார். இதுக்கு காரணம் என்ன? உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற பலன் நமக்குள்ளே பலப்படும் போது சரீர பலவீனத்தை ஜெயிக்கலாம், சரீர பலவீனத்தில் வருகிற தோல்விகளை ஜெயிக்கலாம், சரீரத்தில் வருகிற பயம் கலக்கங்களை நாம் ஜெயிக்கலாம். இதுக்கு காரணம் சரீரத்தை பலப்படுத்துவது அல்ல, உள்ளான மனுஷனை நாம் பலப்படுத்துவது. கிதியோனுக்கு கர்த்தர் சொன்ன பலன் சரீர பிரகாரமான பலத்தை பற்றி கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் அவனுக்கு சொன்னது, உள்ளான மனுஷன் நீ பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான். கிதியோன் இந்த பலத்தை பெற்றுக்கொண்டது எப்படி? சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். வேத வசனத்தை பார்க்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். முதலாவது, இந்த பலத்தை கிதியோன் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தேவன் அவரோடு கூட இருந்தார். நாம் கிதியோனை போல உள்ளான மனுஷனை பலப்பட்டு நமக்கு விரோதமாக இருக்கிற வல்லமையில் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் அநேகர் கர்த்தரோடு கூட இருக்கிறோமான்றதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அவரை விட்டு விலகினால் அவர் உங்களை விட்டு விலகுவார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு கூட நடக்க நாம் பிரயாசப்படணும். கடந்த வாரங்கள் நாம் சொன்னோம், யோனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நாம் தேவனோடு கூட இருக்கணும், தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்வது? அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய சொல்ல கீழ்ப்படிந்து நடக்கிற யாரோ அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது இல்லை, ஆண்டோடைய வசனத்துக்கு சொல்கிறது இல்லை. கிதியோனுக்கு நீ போன்னு சொன்னால் அவன் வந்து அமைதியாக போய்கிட்டே இருக்கிறான். நம்மில் பலர் என்ன செய்கிறதில்ல, அது எப்படி ஆகும், அது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், இப்படி நமக்கு ஒரு சிந்தை வருகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது? யாரோடு கர்த்தர் இருக்கிறார்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் பண்ணுகிற இடம், நீங்கள் வேலை செய்கிற இடம், உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிற இடம், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட வர விரும்புகிறார். அப்படி வந்தால் தான் நீங்கள் பலசாலிகளாக ஜெயிக்க முடியும், தேவனுடைய ஆவியானவங்களை நடத்த முடியும். இந்த பலத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்போதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே வரணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, ஆண்டுடைய வசனம் எனக்கு தந்திருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயில் எப்போதும் கர்த்தருடைய வசனத்தை விசுவாச அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச அறிக்கையெல்லாம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவிசுவாசமான அறிக்கை தான் இருக்குது. முடியாது, ஆகாது, செய்யாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார், நிறைவேற்றும் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணினவர், நிறைவேற்றும் உண்மையுள்ளவர். எதை சொல்கிறாரோ அதை செய்வார், எதை செய்கிறாரோ அதைத்தான் சொல்லுவார். உலகத்தில் சொல்லுவான், செய்கிறத சொல்லுவேன், சொல்கிறத செய்வேன், ரெண்டுமே பண்ண முடியாது. ஆனால் வாக்குத்தத்தத்தை நமக்கு தேவன் தருவார். ஆனால் அதை சொல்லிக்கிட்டே வரணும். விசுவாசம் உள்ளதான அறிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரட்சிப்புண்டாக வாயினாலே நாம் அறிக்கை செய்யணும். நம்முடைய வாயில வர்ற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அந்த வசனத்தை சொல்லி அறிக்கை பண்ணணும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் எழுதியிருக்கிற நீ செய்யும்படி கவனமாயிரு. ஒன்று அறிக்கை, ரெண்டாவது அதை செய்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லும்போது, ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு சொல்லும்போது, இந்த வசனத்தின்படி ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும். வசனத்தில் சொல், ஒருவன் என்னில் அன்பு கூறுகிறவனாக இருப்பானே ஆனால் அவன் என் கற்பனைகளெல்லாம் கை கொள்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போது கர்த்தருக்குள் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தரோடு நடக்கிறவங்க யாருன்னு கேட்டால், கர்த்தருடைய வசனத்தை அப்படியே கை கொண்டு நடக்கிறவர்கள். வசனத்தை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வழிபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானி. யார் இதை கை கொள்ள முடியும்? ஒன்று பேசணும், இரவும் பகலும் அதே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான நடந்து கொள்வாய், பலங்கொண்ட தினமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. உங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த பிரச்சனையிலே முடிஞ்சிடணும் தேவ நோக்கம் அல்ல. தேவன் உங்களை பலப்படுத்தணும்னா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிதியோனு கொடுக்கப்பட்டது பலத்தை, பராக்கிரமசாலியாக உங்களை உள்ளான மனுஷனை பலப்படணும்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வசனங்களை, வாக்குத்தத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீங்கள் தினந்தோறும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாயினால் வாசிக்கணும், சொல்லணும். இரண்டாவது, அதை கை கொள்வதற்கு இரவும் பகலும் அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை தியானித்தா என்ன வராது? என்ன வராது? பயம் வராது, பலவீனம் வராது, சிறுமைப்படாது. நமக்கு ஒரு மைண்டு வந்துடும், பரவாயில்ல கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் வசனம் தந்திருக்கிறாரு. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்லலை. ராஜா சொன்னால், சிறையில் இருக்கிற மனுஷன் சொன்னால், போத்திபார் வீட்டில் இருக்கிறன்னு சொன்னால், நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் நாம் சொல்கிறது இல்லை. புறஜாதியாரான மற்ற ஜனத்தார் சொல்லணும், இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அப்புறம் இருந்துச்சுன்னா நீங்கள் குடியும் ஜெயிக்கலாம், சிறையும் ஜெயிக்கலாம், ராஜ்யத்தையும் ஜெயிக்கலாம், எதையும் ஜெயிக்கலாம். சிங்காசனத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த முடியும். அப்போ நமக்கு தேவையானது உள்ளான மனுஷனுடைய பலன். இதுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா வார்த்தையை வாயில் பேசணும், தியானிக்கணும், கை கொள்ளணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செய்தான்? இரண்டாவது காரியத்தை வாசிக்கும்போது 19, 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும்போது, கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சந்திக்கும் இடத்தில் வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். காணிக்கைன்னு சொன்னாலே நம்ம ஆண்களுக்கெல்லாம் முகம் மாறும் எப்பவுமே. ஏன்னா அப்படி பாஸ்டர் இந்த டாபிக் வந்துட்டாரு, அப்படி வந்துடுவீங்க. ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிதியோனுக்கு பலன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், கர்த்தர் சந்திக்கும் இடத்திலே போய் அவருக்கு காணிக்கை படைத்தான். இப்போ நம்ம பாதி பேர் அங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம், இங்கே பிரிக்கிறோம், அங்கே பிரிக்கிறோம், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு 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 காணிக்கை அனுப்பிட்டு இருக்கிறோம். அது அல்ல. தேவன் தெரிந்து கொள்ளும் சந்ததியிலே கொண்டு வந்து கொடுக்கணும். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்குது. உங்களை ரட்சித்த இடம், உங்களை கர்த்தர் சந்தித்த இடத்துல தான் நீங்கள் காணிக்கை கொண்டு வந்து செலுத்தணும். கர்வாலி மரத்தின் அருகே அவனை சந்தித்து அவனுக்கு தீர்க்க தரிசனமாக வார்த்தையை சொன்னார். அங்கே தரிசனமானாரோ அங்கே கொண்டு வந்து காணிக்கை செலுத்துகிறான். ஆதாம் ஏவாளை குறித்து ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆபிரகாம் அந்த ஜனங்களை கர்த்தருடைய சந்நிதியை விட்டு கர்த்தர் வெளியே துரத்தினார். அப்போது தேவன் சந்திக்கிற ஒரு இடம் இருந்தது. ஆதாம் ஏவாளை சந்திப்பதற்காக ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஒரு இடத்த வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த இடத்துல தான் அவங்களை சந்திப்பார். இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கிற ஒரு இடம் தேவனுடைய சமூகமாக இந்த வீடு, இந்த ஆலயம். இந்த சந்திக்கிற இடத்துல நாம் கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்த வேண்டிய காணிக்கையாக பலிகளை செலுத்தணும். அவன் என்ன பலி செலுத்தினா, இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறையில் வைத்து ஆணத்தை ஊற்று. இறைச்சி, அப்பம், ஆணம்.
இறைச்சி வந்து நமக்கு தெரியும், அப்போ நமக்கு தெரியும் அது என்ன ஆணோ குழம்பு ப்ராத் பாருங்கள். அவன் போய் அடித்து குழம்பு வச்சு அப்பத்தை சுட்டு இறைச்சியை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேலே வச்சு கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கி நம்மில் பல பேர் சாப்பாடு செய்ய சபைக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு முகம் மாறுது. என்ன பாஸ்டர் நீங்கள் எப்போ பாரு இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவங்களுக்கு டியூட்டி கொடுங்க, இவங்களுக்கு டியூட்டி கொடுங்க. நான் சொல்கிறேன், தேவன் பலப்படுத்துகிறவர்கள், தேவன் அபிஷேகம் யாருன்னு கேட்டால் தேவ சந்நிதியில் வந்து பலியை செலுத்துகிறவர்கள். அது காணிக்கையான பலி, தேவனுக்கு கொடுக்கப்படும் பலிபீடத்துக்கு வரும்போது நாம் அங்கே பலியை செலுத்தணும். அப்போ இரண்டாவது தேவன் எதிர்பார்ப்பது பலியை தேவன் எதிர்பார்க்கிறார். அது எப்பேற்பட்ட பலி? நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பாருங்க, 24, 25 வாசிக்கும் போது, பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியசரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. யெகோவா ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சமாதானம், சமாதானம் தருகிற தேவன் என்ற அர்த்தம். பலியை நாம் எப்போ செலுத்துகிறோமோ அப்போ தான் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். அது வரைக்கும் பிரச்சனை, பலவீனப்பட்டிருந்த மனிதன் எப்போ தான் வாழ்க்கையில் பலத்து தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் பலியை செலுத்தினானோ, தேவனுக்கு காணிக்கை செலுத்தினானோ, அங்கே அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் சமாதானம் உண்டாகிறது. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எதினால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது, ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏன் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம், தேவனிடத்தில் நாம் உண்மை இல்லாமல் இருப்பதே. 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தை வாசித்தால், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? என்னை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். அப்பொழுது, எப்பொழுது இருங்க, எப்பொழுது, எப்போ கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், எப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருவார், அப்பொழுது தேவன் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க மாட்டேனோ என்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகும். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் செலுத்தப்படுகிறதான காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான், காயினும் காணிக்கை கொண்டு வந்தான், 2 பேரும் பலியை செலுத்துறாங்க. ஆனால் கர்த்தர் எந்த பலி அங்கீகரிச்சாருன்னு கேட்டால், எந்த மனிதன் சரியான விதத்தில் கொடுக்கும்படி இருதயத்தை கொண்டு வந்தானோ அவனை அங்கீகரித்தார், அவன் காணிக்கை அங்கீகரித்தார். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன செய்கிறீங்க, எதை பண்ணுறீங்க கர்த்தருக்காக, அது முக்கியமல்ல. முதலாவது கர்த்தர் உங்களை அங்கீகரித்தா தான் நீங்கள் செலுத்துகிற காணிக்கை அங்கீகரிக்க முடியும். ஒரு ஐஸ்வர்யன் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்தான் காணிக்கை பெட்டியில், கர்த்தர் அவன் அங்கீகரிக்கலை. ஏழை விதவை தன் ஜீவனுக்காக வைத்திருந்த 2 பணத்தை கொண்டு வந்தா. எவ்வளோ கொடுக்குறோம், என்ன செய்கிறோன்றது முக்கியம் இல்லை. கர்த்தருக்காக இதை செய்கிறோம் என்று மனப்பூர்வமான இருதயத்தோடு படிக்கப்படுகிற எந்த பலியையும் தேவன் அங்கீகரிக்கிறார். அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவனை பலப்படுத்தினதுக்கு காரணம் சமாதானம் இல்லாமல் இருந்தான். தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் போது அவனுக்கு ஒரு சமாதானம் உண்டானது. யெகோவா ஷாலோம், சமாதான பலி. அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலப்படுறதுக்கு சமாதானம் கெட்டு போயிருக்கலாம், வாழ்க்கையில் சமாதானமே இல்லைன்னு நினச்சிருக்கலாம். தேவனுக்கு படைக்க வேண்டிய எந்த பலிகளையும் காணிக்கையும் சரியான விதத்தில் படித்து பாருங்கள், வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ரத்தத்தையும் அப்பத்தையும் ஆணத்தையும் கொண்டு வந்து பலிபீடத்தில் இருக்கிறதான கல்லு மேலே ஊற்றி அந்த பலியை செலுத்தினான். அங்கே சமாதானம் உண்டானது. தேவ சமூகம் ஆகிய சந்ததிக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் பலியை செலுத்தணும். தேவனுடைய காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை காணிக்கை ஆக்கணும். காணிக்கை என்பது தமிழில் காணிக்கணும்னே உங்களுக்கு தப்பாக எடுக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங், தியாகம் பண்ணுவது. அது என்ன தியாகம்? ஊழியம் செய்வது, வேலை செய்வது, கர்த்தருக்கு பணிவிடை செய்வது. எந்த காரியம் சபையில் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த காரியத்தை செய்வதற்கு மனநோகாமல் கர்த்தருக்கு பிரியமானபடி செய்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில் சமாதானத்தை நிச்சயமாய் கொண்டு வருவார். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். அதனால தான் பலப்படவே முடியல, அப்படியே பலவீனத்திலே உட்காந்துருக்குறோம். உங்கள் பலன் எங்கே இருக்குன்னு கேட்டால் தேவனுடைய சமூகத்தில் படைக்க வேண்டிய காணிக்கையில் இருக்கிறது. 3வது வாசிக்கும் போது 25ஆம் வசனத்தில், நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். 25ஆம் வசனத்தில் 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விளக்க சமயம் இல்லை, நேரம் முடிய போது, நான் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளை நோக்கி, தகப்பனுக்கு இருக்கிற காளைகள் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி
அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்கமாக பலியிட கடவாய். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவன் செய்தான். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அடுத்த வசனத்தில் 27 வாசிச்சா, அந்த ஊர் மனுஷருக்கு பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே அதை செய்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் யோசிச்சு பார்த்தான், இப்படி செஞ்சோம்னா அவங்க பாகாலை வணங்குறதுனால தான் கர்த்தர் மீதியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கார். பாகால்னா குழப்பம்னு அர்த்தம், பாகால்னா அருவறுப்புன்னு அர்த்தம். தேவனுக்கு விரோதமான அருவறுப்பு செஞ்சதுனால தான் மீதியானுடைய கருத்தில் வித்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ கர்த்தர் சொன்னார், பலிபீடத்தில் போய் பலி செலுத்தணும். உன் தகப்பன் இருக்கிறதான காளைகளில் 2வது காளையை கொண்டு வரணும், அதை பலி செலுத்தணும். அதுக்கு முன்னாடி பாகாலுடைய பலிபீடத்தை நீ தகர்க்கணும், அதன் தோப்புகளை வெட்டி போடணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விளக்க இப்போ சமயம் இல்லை. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியாவின் நாட்களில் நடந்ததான சம்பவங்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஜனங்க கீறி கொண்டு அழுது கொண்டு பாகாலை இறங்குன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. பாகால் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்பாக இருக்கிற எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேலே விறகுகளை அடுக்கி அதுக்கு மேலே காளைகளை துண்டாக்கி சந்து சந்தாக தொலைத்து வைத்து அக்கினி இறங்கட்டுன்னு சொன்னான். அக்கினி இறங்கினது. பலிபீடத்தில் இருக்கிற தண்ணீர் நிலமும் நக்கி போட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இதை நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்திலிருந்து 22, 38, 39 வசனம் வரை வாசிக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டுட்டு என்று வாசிக்கிறோம். அக்கினி இறங்கின உடனே பலிபீடத்தெல்லாம் நக்கி போட்டுற அளவுக்கு பட்சிக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தூதன் என்ன சொல்கிறாரு, இப்போ கிதியோனுக்கு நீ ஒரு பலியை செலுத்தணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பாகாலின் தோப்பு விக்கிரகங்களை வெட்டி தகர்த்து பலிபீடத்தை தகர்க்கணும். இன்றைக்கி நாம் பலவீனமாக இருக்கிறது காரணம் என்னென்னா, உள்ளே இருக்கிற பாகாலை வெளியே கொண்டு வரணும். முதல்ல அவனுடைய பலிபீடத்தை தகர்க்கணும். அவனுடைய தோப்பு விக்கிரகங்களை நீங்கள் வெட்டி போடணும். இதுக்கு இது என்ன அர்த்தம் காண்பிக்கிறது? உள்ளே இருக்கிற தேவனுக்கு விரோதமான பாவமான காரியங்களை வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் தேவன் பலி அங்கீகரிக்க முடியும். இன்றைக்கி அநேகர் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம், வாழ்க்கையில் பலன் எடுக்க முடியல, சத்துருக்களை ஜெயிக்க முடியாத காரணம் ஒரு பக்கம் பாகாலம் இருக்குது, ஒரு பக்கம் ஆண்டவர் இருக்கிறோம். ஒன்று கர்த்தரை சேவிக்கிறதை கண்டால் கர்த்தரை சேவிங்க, இல்லை பாகாலை சேவிப்பது நலமாய் கண்டால் பாகாலை சேவிங்க. 1 ராஜாக்கள் 18 நீங்கள் வாசிக்கும்போது அதுதான் சொல்லப்படும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்யுங்கள். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளாலே நீங்கள் குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகளை வாழ்க்கை நடத்தும் போது பலவீனப்படுவோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் கர்த்தருக்குள் பலனடைய வேண்டுமானால் நமக்குள்ளே இருக்கிறதான உலக பிரகாரமான பாவகரமான விக்கிரக காரியங்களை ஒழிக்கணும். இங்கேயும் வர்றது, அங்கேயும் போய் திருவிழாவில் உட்காந்துடுறது, இங்கேயும் வர்றது அவன் படைச்சது கொண்டு வந்து சாப்பிட்றது, இங்கேயும் வர்றது அங்கே போய் பெல் அடிக்கிறது, இங்கே வர்றது அங்கே போய் சாம்பிராணி காட்டுறது, இதெல்லாம் காட்டிக்கிட்டே வந்தால் இருக்கிற பிசாசு 7 பிசாசாக உள்ளே வந்து உட்காந்துக்கும். ஒன்று போய் 7 பிசாசு கொண்டு வந்துச்சான், 7 கொண்டு வந்துச்சு. அப்படி போய் ஒன்று போய் பிடிச்சி 7 70 மாற்றி அப்படி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கூடாது. வாழ்க்கையில் வந்துடுற போது ரட்சிக்கப்பட்ட பின்பு உலகத்துக்கும் உங்களுக்கு ஐக்கியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ நமக்கு வேதவசனம் அடுத்து சொல்லப்பட்டுக்கிறது, பாகாலின் தோப்புகளை விக்கிரக ஆராதனைக்காரருடைய கனெக்ஷனை வெட்டு, துண்டு பண்ணு. உங்கள் ஐக்கியம் தேவனோடும் அவருடைய சமூகத்தோடும் ஊழியக்காரரோடும் சரியான ஒரு ஐக்கியத்தை கொண்டு வாங்க. அப்படி இருந்தால் தேவன் உங்களை பலப்படுத்த முடியும். அடுத்து வாசிக்கும் போது நான் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லை. அவனுக்கு அவ்வளோ பயம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இரவிலே பலி செலுத்தி அதை செய்தான். அடுத்து அவன் என்ன கேட்டான், 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார், அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். அடுத்து அவனுடைய பலத்துக்கு காரணம் பரிசுத்த ஆவியின் பலன். இதுதான் நான் சொன்னது, உன்னதத்தின் பலன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த உன்னதத்தின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்க வேண்டுமானால் அவனை பலப்படுத்துவது சரீர பலத்தை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலப்பட வேண்டும். மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் எப்பெல்லாம் பலவீனப்படுதோ, சரீரத்தில் எப்பெல்லாம் பிசாசு பலவீனங்களை போராட்டங்களை கொண்டு வரும், அப்போ நீங்கள் ஆவியில் பலப்படணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பணும், நன்றி நாள் நிரம்பணும், அந்நிய பாஷைகளை பேசணும். இந்த வல்லமையில் நீங்கள் பலப்பட இந்த அக்கினி சரீரத்தில் போராடுற அந்த பலவீனத்தை சுட்டெரித்து ஒரு விடுதலை கொண்டு வரும். அதனால தான் வேத வசனத்தை வாசிக்கும் போது சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான் உங்களுடைய பலன். இந்த ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்கள். வேகமாக வாசிக்கணும், நேரம் இல்லை. 28, 7, 8.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை யார் ரட்சிப்பார்னு கேட்டால், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் பலனை தருகிறார். அபிஷேகம் தான் உங்கள் பலன். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலத்தில் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது திட்டமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு பலன் எங்கே இருக்கிறது? அபிஷேகத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியடிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் உங்களுக்கு எதிரடியாக போராடுகிற வல்லமைகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சிலர்லாம் அந்நிய பாஷை இன்னும் பெறாமல் உட்காந்துருக்கிறீங்க. அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான் அடைக்கலம், கர்த்தர் அவருடைய பலன். அபிஷேகம் தான் உங்களை பலப்படுத்த முடியும். உங்கள் கட்டுகளை அறுக்கும். நல்லா ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷைகளை பேசணும். இதை நீங்கள் எந்த பலவீனமான சூழ்நிலையில் பேசி பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஒரு பலன் உண்டாகும். டாக்டர் சொல்கிறான், ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே சொல்கிறான், உங்களுக்கு வில் பவர் இல்லை. சில பேர் பாருங்கள், வியாதி போராட்டம் அதிகமாக உச்சக்கட்டம் இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற வில் பவர், பலம், மன வலிமை, சரீரத்தில் இருக்கிற எத்தனை பலவீனங்களையும் ஜெயிக்க முடியும். நமக்கு சரீரத்தில் விட மன வலிமை குன்றி இருக்கிறதுனால சரீரத்தையும் ஜெயிக்க முடியும், ஆவியும் ஜெயிக்க முடியும், போராடிக்கிட்டே வரோம். உள்ளான மனுஷனை நாம் பலப்படும் போது நமக்கு தீர்மானிக்கப்பட்ட சத்துருக்களை நாம் ஜெயிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஆவியில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க. அபிஷேகம் பெறாதெல்லாம் கேளுங்க. கண்ணை மூடனா இருக்கிற இடம் தெரியக்கூடாது. ஆவியானவங்களை தொட்டு தூக்கி வீசணும். அடுத்து அவனுக்கு பலத்துக்கு காரணம் என்ன? அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான், கர்த்தர் அவனுக்கு அடையாளத்தை தந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவோமா, நடக்குமா, இதுக்கு ஒரு அடையாளம் தேவன் தருகிறார். அடையாளம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அடையாளம் என்பது வாக்கு தத்தங்களே காண்பிக்கிறது. தேவன் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுவாரானால் நமக்கு விசுவாசம் புதுப்பிக்கப்படும். நம்முடைய பலவீனத்தில் நமக்கு ஒரு விசுவாசம் வரும். பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நாம் நடத்தப்படுவோம். அவன் என்ன கேட்டான்? இந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யணும், மற்ற பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும். பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும், தோளின் மேலே மட்டும் பனி பெய்திருக்கணும். இதை நீங்கள் அடுத்து இருக்கிற வசனங்களை படிக்க முடியும். 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனத்தின் படி அங்கே சொல்லப்பட்டது, அவன் என்ன கேட்டானோ கர்த்தர் அதை அப்படியே செய்து அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ பலவன் என்பது அடையாளத்தை காண்பிக்கிறது. வேதத்தில் அநேகர் அடையாளத்தை கேட்டாங்க. மோசே கேட்டான், நீர் என் கூட வர்றதுக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் சொன்னார், இதுதான் உனக்கு அடையாளம். மெய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. வேதத்தில் அநேகருக்கு கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும் போது சில அடையாளங்களை கர்த்தர் காட்டுவார். மகனே, மகளே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்கிறதுக்கான அடையாளங்கள் வரும்போது உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட முடியும். அப்போ அடையாளங்கள் கிதியோனை பலப்படுத்தினது. உங்கள் வாழ்க்கையெல்லாம் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருக்கிறதுக்கு சில அடையாளங்களை காண்பீங்க, சில வார்த்தைகளை தாங்க. இப்படி நீங்கள் கேட்டு பழகுனீங்கன்னா அந்த அடையாளத்தை பார்க்கும்போது, அந்த அற்புதத்தை பார்க்கும்போது, தேவன் பேசும்போது உங்களுக்கு உள்ளான மனுஷன் ஒரு பலனும் ரைட்டு, கர்த்தர் நம்மோடு கொடுக்குறாரு, இந்த அடையாளத்தை உறுதிப்படுத்திருக்கிறாரு, கர்த்தர் செய்வார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நக்கி குடிக்கிற 300 பேரோடு நீ போய் யுத்தம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து அவனுக்கு பலத்துக்கு காரணம் பராக்கிரமசாலிகளை கொண்டு யுத்தம் செய்வது அல்ல, தேவன் தெரிந்தெடுக்கும் மனுஷர்களை கொண்டு யுத்தம் செய்வது. அவன் நினச்சான் 22,000 + 10,000 32,000 பேரை கொண்டு யுத்தம் பண்ணலான்னு புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ பேரை கொண்டு போய் நீ யுத்தம் பண்ணிட்டேன்னா நீங்கள் உங்கள் பலத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிடுவீங்க, திரும்ப பாகால் இடத்துல போயிடுவீங்க. அதனால் நீங்கள் இவ்வளோ பேரை கொண்டு போகாத, தண்ணீரை நக்கி குடிக்கிறவர்களை மட்டும் கொண்டு போ. அவங்க எவ்வளோ பேர்? 300 பேர். இது எதை காண்பிக்கிறது? தாழ்மை. நமக்கு பலம் வேணும்னா வாழ்க்கையில் தாழ்மைப்படுத்திக்கிட்டே வரணும். பெருமைப்படுத்த கிருபையை நஷ்டப்படுத்தும். வேத வசனத்தில் 1 பேதுல வாசிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நமக்கு எப்போ பெருமை வருதோ தெரிஞ்சுக்கலாம், நம்ம விழ போகிறோன்னு அர்த்தம். தேவ சமத்தில் எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தாழ்த்தணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கினார். இயேசு கிறிஸ்துவை விட பெரிய ஆட்கள் நாம் அல்ல. அதனால் நமக்குள்ள வாழ்க்கையில் ஒரு தாழ்மையின் சிந்தை வரணும். தாழ்ந்த சிந்தனை இல்லை, ஒன்றுமே இல்லை, இது இல்லை, அது இல்லைன்றது தாழ்ந்த சிந்தனை, சிறுமையின் எண்ணம். அதே வேதம் சொல்லலை. தாழ்மையின் குணாதிசயம் நமக்கு வரணும். தேவனுக்கு முன்பாக, ஊழியங்களுக்கு முன்பாக, கொடுக்கப்பட்டவங்களுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் நடந்து கொள்ளணும். நமக்குள்ளே பெருமை வந்துருச்சுன்னா யோசிங்க, உங்கள் பலனை நீங்கள் பிசாசு எடுக்கிறதுக்கு வழிவகைக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப பெருமை பாராட்டுறான்னு சொன்னால் அவன் பலம் போயிடும். சவுல் நல்ல மனுஷன்தான், கொள்ளையின் மேல் பறந்தான், அவன் பலன் திருடப்பட்டது. ஜனங்க தான் பார்த்தாங்க, ரொம்ப பராக்கிரமசாலி, ரொம்ப ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறான், பலம் உள்ளவன், இவனை ராஜாவை வச்சா எல்லாத்தையும் ஜெயிப்பான்னு நினச்சாங்க. அவன் கொள்ளையின் மேலே பறந்து எனக்கு இருக்கிற பலம் நான் தான் யுத்தம் பண்ண நினச்சான். கர்த்தர் அவனை ராஜ்யத்திலிருந்து தள்ளி போட்டார். அவன் அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். அதுக்கு காரணம் ஒன்று தான், சவுல் தான் சுய பலத்தின் மேல் சார்ந்து போனான். சுய புத்தியின் மேலே, சுய பலத்தின் மேலே சார்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் தாழ்ந்து ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க. அடுத்து கிதியோனு பலத்துக்கு காரணம் என்ன? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15 வசனங்களை வாசிக்கும் போது,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சொப்பனம் பார்த்து ஒரு மனிதன் அங்கே சொல்லுகிறான். மீதியானுடைய படையில் இருக்கிறதான சேனையை போய் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு பயமாக இருக்குது, உன்னால் யுத்தம் பண்ண முடியல, ரைட்டு, நீ அங்கே போ, அந்த இடத்துக்கு போய் அந்த ஜனங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேளு. இவன் போய் இரவாக போய் அங்கே கேட்குறான். அங்கே ஒரு மனுஷன் சொப்பனம் பார்த்து சொல்கிறான், இதோ யோவாசின் மகனாகிய கிதியோன் வரான், கோதுமை உருண்டு வருகிறது போல வந்து உருண்டு நம்ம எல்லாரையும் நம்மளை நசுக்க போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாட்சி பாருங்கள். வெறும் பானையை, அந்த பானையை தீவட்டியை வைத்து கொண்டு வந்தான். 13ஆம் வசனத்தில், ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கூடாரத்தையே தள்ளுற அளவுக்கு வார்கோதுமை உருண்டை போல் வந்துதான். எங்கள் வார்கோதுமை என்னென்னா மாவு போய் ஒரு கூடாரத்தை இடிக்க முடியுமா? நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோன்னா களிமண். இதை கொண்டு தான் கர்த்தர் எல்லாத்தையும் செய்யணும்னு விரும்புகிறார். வார்கோதுமை மாவு என்பது உருண்டையை போல் வந்துச்சான். மாவு போய் ஒரு கூடாரத்தை இடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டு சொல்கிறார், மாவாகி இந்த ஒன்றுமில்லாத மனுஷனை கொண்டு நான் இந்த யுத்தத்தை செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தின் வார்த்தைகளை அவன் கேட்டபோது கிதியோன் புரிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலப்படுத்தினா தரிசனங்களை சொப்பனங்களை கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் காண்பீங்க, இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த பலவீனத்தை ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, எனக்கு என்ன சொல்லுங்கள், ஒரு தரிசனம் கொடுங்க, ஒரு சொப்பனம் கொடுங்க, ஒரு வெளிப்பாடு கொடுங்க. எந்த காரியத்தையும் ஜெயிப்பதற்கு சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னா கர்த்தர் தருகிற தரிசனத்தில் இருக்குது, கர்த்தர் தருகிற சொப்பனத்தில் இருக்குது. யுத்தத்தை நடத்துறதுக்கு முன்னாடி கடைசி கட்டத்தில் எல்லையில் வந்து யோசிக்கிறான், நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது, அவனுக்கு பவஞ்சியை போல வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறான். நான் 300 பேரோடு போன்னு சொல்கிறார் ஆண்டவர். செத்துட்டோம்னா, நம்ம மடிந்து போயிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சிந்தை வருமா சொல்கிறார். இல்லை, இப்போ ஒரு சொப்பனம் தரம் பாரு, இப்போ உறுதிப்படுத்துகிறேன். தேவன் நமக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தருவது நம்ம இன்னும் பலப்படுத்தி நாம் செல்ல வேண்டிய பிரயாணத்தில் கொண்டு போய் சத்துருக்களை கீழே விழத்தல தாக்குவதற்காக கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி அநேகருக்கு சொப்பனம் வர்றதில்லை. கெட்ட சொப்பனம் வருது, செத்து போனவன் வரான், பிசாசு வருது, பேய் வருது, வர வேண்டிய சொப்பனம் வரலை, வர வேண்டிய தரிசனம் வரலை. தொல்லையின் திரட்சினால் வருகிற சொப்பனங்களும் உண்டு, தேவன் அனுப்புகிற சொப்பனங்களும் உண்டு. நீங்கள் தேவ சமத்தை நல்லா ஜெபம்னா கர்த்தரே சொப்பனத்தை தருவார், கர்த்தரே தரிசனங்களை தருவார், கர்த்தரே வெளிப்பாடுகளை தருவார். இதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் மீதியான ஜெயிக்கலாம், எளிதாக மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போது கிதியோனுடைய பலன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கர்த்தருக்குள் இருக்குதான வெளிப்பாடுகள், தரிசனங்கள், அந்த வார்த்தைகள் அவனை பலப்படுத்தினது. இதுக்கு அநேக வசனங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. நான் இன்னொரு காரியம் சொல்ல முடிக்க போகிறேன். அடுத்து அவனுடைய பலன் எங்கே இருந்தது? வேதத்தை வாசிக்கும்போது 18ஆம் வசனத்தில், கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்திலே அவர்கள் புறப்பட்டு போய் தீவட்டிகளை எல்லாம் கொண்டு போய் தங்கள் இடது கையில் தீவட்டியும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு புறப்பட்டு போனாங்க. தீவட்டிக்குள்ள நெருப்பு, இன்னொரு கையில் எக்காலம். ஜெயிப்பதற்கு பலப்படுவதற்கு 3 காரியங்கள் அவன் கொண்டு போகிறான் யுத்தத்தில். ஒன்று, தீவட்டிக்குள்ளே இருக்கிறதான அக்கினி, இன்னொரு பக்கத்தில் பானைக்குள்ளே இருந்ததான தீவட்டி, இன்னொரு பக்கத்தில் கையில் கொண்டு போகிறது எக்காலம். 2 காரியங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் அவசியமாக. அவர்கள் வாயில் கர்த்தரை துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உரியது என்று சங்கீதக்காரன் சொல்லப்பட்டிருக்கதே பார்க்குறோம். ஒரு கர்த்தருடைய வாயில் எக்காலம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற கிருபை, அதான் எக்காலம். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, கர்த்தர் செய்வார், சோத்திரம் 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 சோத்திரம். இப்படி சோத்திரத்திலே கிருபை வாங்கி மகிமையாக போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறான். நல்லா சோத்திரம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 சோத்திரமாவது நீங்கள் பண்ணியிருக்கணும். சோத்திரத்தை விட நம்ம ஆத்திரம் தான் வருது. செய்யலையே ஆண்டவர், முடிக்கலையே ஆண்டவர், அந்த ஆண்டவர் இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரா. ஆண்டவர் மேலே ஆத்திரப்படுறது முக்கியம் இல்லை, எக்காலத்தை கையில் பிடிக்கணும். எக்காலத்தை பிடிச்சாதான் எரிகோ விடும். எரிகோ விழுனா எக்காலத்தை ஊதணும். ஊதி ஆர்ப்பரிச்சாங்க, எக்காலத்தில் ஊதி ஆர்ப்பரிச்சாதான் எரிகோவின் மதல்கள் விழுந்தது. நமக்கு தடையாக இருக்கிற சத்துருக்கள் மீதியானிய வல்லமையில் ஜெயிக்கணும், எக்காலத்தை கையில் பிடிச்சி ஊதணும். கையிலே வச்சுக்கிட்டு இருக்குது இல்லை, எனக்கு ஜெபிக்க தெரியும் பேக்கெட்டில் வச்சுக்கிறது இல்லை, எடுத்து எக்காலத்தை கையில் பிடிச்சி ஊதணும். அப்போ தான் வேலை நடக்கும். நீங்கள் அநேகர் ஜெபம் பண்ணுற தெரிஞ்சவங்களாம் ஜெபிக்கிறது இல்லை. சபையில் வந்து வாயை தந்து ஜெபிக்காது எத்தனையோ பேருக்கு. நீங்கள் என்ன ஜெபிக்க தெரியுமா, ஜெபிக்க தெரியாதுன்னு நானும் காலகாலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஜெபிக்கிறதே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. இங்கேயே எக்காலம் வாசிக்க முடியல, நீ எப்படி பரலோகம் போவ ஜெயிப்ப? தேவ சமூகத்தில் எக்கால சத்தத்தை போல் நீங்கள் சத்தம் கேட்கணும். எக்காலம் ஊதுனா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கேட்காது, ஊருக்கே கேட்கும். ஜெபிக்கிறவன் அபிஷேகத்தில் நிரம்புற யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் ஒரு எக்கால சத்தம், யுத்தத்தில் வல்லவருடைய சத்தம். அவன் ஜெபிச்சாலே கர்த்தர் இறங்குவார், உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி ஒரு சத்தம் இருக்குது, அதான் எக்காலத்தின் சத்தம். 2வது, பானையில் தீவட்டி. பானை என்பது நம்மை காண்பிக்கிறது. நமக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் எப்போதும் காணப்படணும். ஜபமும் இருக்கணும்,
அபிஷேகம் இருக்கணும். ரெண்டும் வச்சுக்கிட்டு தான் சத்துருவோட போராடணும். யுத்தத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன எடுத்துகிட்டு போனோம்? பட்டயத்தை கொண்டு போனோம், ஈட்டியை கொண்டு போனோம், கேடகத்தை கொண்டு போனோம், யுத்த வஸ்திரங்களை போட்டுக்கணும். ஆனால் இங்கே கிதியோன் கொண்டு போகிறான் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். நீ செய்ய பானையில் தீவட்டியை கொண்டு போ, ஒரு பக்கம் எக்காலம் பிடி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், மீதியான ஜெயிப்பதற்கு அபிஷேகத்தையும் ஜபத்தின் ஆவியும் நீங்கள் பெற்றுக்கொண்டு போங்க. மீதியானுடைய வல்லமையில் கர்த்தர் கீழே விழத்தள்ளு தாக்குவார். ஏன்னா யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தர். பட்டயம் தூக்குற வரைக்கும் தான் உன் வேலை. அந்த பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக மாறணும். யுத்தம் செய்கிறதுக்கு போகிறது மட்டும்தான் உங்கள் வேலை. யுத்தம் செய்கிறது கர்த்தர். யாத்திராம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக சத்துருக்களை கீழே விழ தள்ளுகிறவர், நமக்காக பழிக்கு பழி வாங்குகிறவர். இதை நீங்கள் விளங்கிக்கணும்னா சரியான விதத்தில் அபிஷேகத்தில் நிரம்பணும். ஜப ஆவியான ஜபன்னு சொன்னால் நம்ம ஆட்கள் வாயை திறக்கிறதே கிடையாது. ஜெபிக்க தெரியலையா? சோத்திரமாவது பண்ணு. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இதே சொல்லு. கர்த்தர் ஜப ஆவியை ஊற்றுவார். ஜபத்தின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் உங்கள் மேலே வர்ஷிக்க பண்ணுவார். என்ன நடந்தது? இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நடு ராத்திரியில் போய் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் சொல்லி பானையில் இந்த தீவெட்டியை தொப்புன்னு போட்டு எல்லாம் ஒரே நேரத்தில் எக்காலத்தை ஊதி சங்காலத்துக்கு உள்ளே புறப்பட்டாங்க. பாருங்க, இந்த சத்தத்தை கேட்டவனுங்க எவ்வளோ பெரிய சந்து ஜனங்க வந்துட்டாங்கன்னு நினச்சி ஓடுனானுங்க பயந்து. எதிரிட்டு வரல, சத்துரு பின்னிட்டு ஓடினான். இது வரைக்கும் சத்துரு வந்து பயந்து பயந்து இவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. சத்துரு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய ஆஸ்வாதத்தை திருடன்னு ஒளிச்சு வச்சிருந்தான். கிதியோன் கோதுமையை மறைச்சி வைக்கிறது தான் சீக்கிரமாக போரடிச்சு எடுத்துகிட்டு போகணும்னு மறைச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சு பயந்து வாழ்ந்திருந்த இவனை கண்டு பவுஞ்சியை போல வெட்டுக்கிளிகளை போல படுத்திருந்த ஜனம் ஓடுறான் தெரிச்சு. காரணம் என்ன? இது கிதியோனுடைய பராக்கிரமம் அல்ல, கிதியோனுடைய வல்லமை அல்ல, கிதியோனுடைய பலம் அல்ல. அவனுக்குள் உள்ளான பலம் கொடுக்கப்பட்டது. அந்த கர்த்தருடைய பலத்தை கண்டு ராஜாக்களும் பிரபுகளும் பயந்து ஓடி போனாங்க. இன்றைக்கி நான் சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மீதியானின் சந்ததிகள், மீதியானுடைய ஆவிகள், சத்துருக்களின் கலக்கங்கள் பின்னிட்டு கர்த்தர் ஓட பண்ணுவார். உங்கள் விளைச்சலை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். நீங்கள் இழந்த யாவை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது கர்த்தர் சொன்னார், நீ இழந்த சகலத்தை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். நம்முடைய தேவன் சகலத்தை திருப்ப தர்றவர். நீங்கள் கேளுங்க, எனக்கு இருக்கிற பலத்தை நான் போல, நீர் கொடுத்துருக்கிற உம்முடைய பலத்தோடு கூட நான் போகிறேன். ஆண்டு சொல்ல, இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். மீதியானரை நீ எளிதாய் ரட்சிப்பாய். நீங்கள் கஷ்டமாக போராடின பிசாசை, கஷ்டமாக பார்த்த காரியங்களை, தடையாக இருந்த காரியங்களை, ஜெயிக்க முடியாமல் போராடின காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எளிதாய் முடித்து கொடுக்க போகிறார். சாதாரணமாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. கர்த்தர் அந்த வல்லமை இந்த காலை வேளை உங்களுக்கு தந்து அனுப்புகிறார். போனால் 2 பேரையும் ஒரே ஆள் வெட்டி தூக்கிட்டான். ஓரேபிளையும் சேப்புலையும் வச்சு ராஜாக்களெல்லாம் முறியடித்து மீதியான் தேசத்தையே அழிச்சு போட்டு இஸ்ரவேல் சமாதானமாய் காணப்பட்டது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது 25ஆம் வசனத்தில் வசனத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 28 வாசிக்கும் போது, இந்த பிரகாரம் மீதியானர் திரும்ப தலை எடுக்கக்கூடாதபடி இஸ்ரவேல புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோன் நாட்கள் 40 வருஷம் அமைதலாய். இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் அமைதல் உண்டாகும். இனி சத்துரு உங்களுக்கு முன்பாக தலை எடுக்க முடியாது. அவன் தலைகளை இன்றைக்கி கர்த்தர் நசுக்க விரும்புகிறார். அவன் தலையை ஏற்கனவே சிலுவையில் நசுக்கி தான் உங்கள் பாத்தில் போட்டுருக்கிறார். நசுக்கின தலையை திரும்ப நசுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், பாம்பு ஓடிக்கிட்டே இருக்குது, நம்மளால் பயப்படுறோம். ஏன்னா நமக்கு அதுக்கு பயந்துருக்குறோம். செத்து போன பாம்பை பிடிக்கிறது ரொம்ப உயிரோடு இருக்க தான் கஷ்டம். ஆனால் இவனை எங்கே முடிச்சிருக்காரு? ஏற்கனவே சிலுவையில் நசுக்கியாச்சு. செத்து போனவனுக்கு எந்த வல்லமையும் இனி இல்லை. அவனை பயப்பட வேண்டாம், நீங்கள் ஜெயிக்கலாம். வசனம் சொல்லப்பட்ட மீதியானவர் அவன் எளிதாக ஜெயித்தான். கிதியோன் இருந்த நாட்களில் தேசத்தில் அமைதல் உண்டாயிற்று. சத்துருக்கள் திரும்ப தலை எடுக்கவே முடியல. இன்றைக்கி காண்கிற எகிப்தரை நீ ஒரு நாளும் காண போகிறதில்ல. இனி மேலே அவன் தலை எடுக்க போகிறதில்ல. வேத வசனத்தில் சொல்லப்பட்டு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ மீதியானரை எளிதாய் ரட்சிக்கலாம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த காலை வேளை கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட பலன் எப்படிப்பட்ட பலன்? நாம் அந்த பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விளைச்சல்களை, நம்முடைய ஆகாரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை எத்தனையோ வல்லமைகள் பயம்புறுத்தி சிறுமைப்படுத்தி விளைச்சலாம் திருடி போயிருக்கலாம். பயந்து பயந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கலாம். உங்கள் பயத்துக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ எல்லாத்தையும் எளிதாக ஜெயிக்கலாம். உன்னை அனுப்புகிறவர் நான். உனக்கு உள்ளான ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறார். முழங்கால்பட்ட ஆண்டவரே, என் மாம்சத்தின் பலத்தெல்லாம் எத்தனையோ போராட்டத்தை சந்திச்சிட்டேன், என்னால் இந்த பலத்தில் கடக்க முடியலை, உங்களுடைய பலத்தை தாங்க ஆண்டவரே. நீங்கள் எப்போ பலவீனமாக இருக்குன்னு சொல்லுகிறீங்களோ அப்போ கர்த்தருடைய பலன் உங்களை ஆளுகை செய்யும். கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலவீனமான ஒரு சூழ்நிலை, ஆனால் நீர் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர், உங்களுடைய பலத்தை தாரும்.
சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. உம்முடைய பலன். கர்த்தர் அவர்களுடைய பலம். சங்கீதக்காரன் 28ஆம் சங்கீதத்தில் சொல்றான், கர்த்தர் அவர்களுடைய பலன், தாம் அபிஷேகம் மனிதருக்கு அவரே அரணான கோட்டை. ஷரபாகா துராமனாங்கரா திடா ரிபிகபா ரபாலா கரா திடா ஷிடாபா கரமானி கரிதினி மிரா பௌரியா சதலமனா திடா கரமானி. உங்க பலன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரே, அதான் உங்க பலன். தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் காணிக்கை படைக்கிறீர்களே, அங்கேதான் உங்களுக்கு சமாதானத்தின் பலன் உண்டு. பாகாலின் வல்லமைகளை அழித்து தோப்பு வல்லமைகளை எல்லாம் முறியடித்து உள்ளே இருக்கதான அசுத்தங்களை வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பலி அங்கீகரிக்கப்படும். பலம் கொண்டு திடமானதாயிருந்து கலங்காதே, திகையாதே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவுக்கு அந்த வார்த்தையை சொல்லி பலப்படுத்தினார். இதோ அந்த காலையில் உங்களையும் கூட பலப்படுத்துகிறார். இனி பலவீனன் என்று சொல்ல வேண்டாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் கர்த்தருடைய பலவான். எனக்கு மாம்சத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆவியில் பலன் உண்டு. நான் சத்துருக்களை ஜெயிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரட்டும். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. ஆண்டவர், நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளம் இந்த காலவேளை காண்பீங்க. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் அதைரியப்பட்டிருக்கிறேன், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய சந்ததியில வந்து பலி செலுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு அடையாளத்தை காண்பித்தார். ஜெயத்தின் அடையாளம். பரிசுத்த ஆவியின் வல்லமை கிதியோன் மேலே இறங்கினது. உங்க பலம் உங்க அபிஷேகத்தில் இருக்கிறது. அது எந்த சத்துரு திருட முடியாது, அது எந்த வல்லமை மேற்கொள்ள முடியாது. உனக்கு இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அபிஷேகத்தில் நுகங்கள் முறியடிக்கப்படும். கடைசி கட்டம் வந்தான். என்னால் முடியல ஆண்டவரே, ஐயோ அந்த ஜனங்கள் பலத்த சந்ததியா இருக்குது, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று திகைத்தான். கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்து அவனுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டு போனார். இந்த காலை வேளை அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகும், ஒரு வெளிப்பாடு உண்டாகும். நீ முன்னேறலாம். சத்துருக்கள் நீ இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கல, உங்க கருத்துல சத்துருக்களை ஒருத்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்க பானைகள்ல தீவட்டியை கொண்டு வாங்க, உங்களுடைய கரங்களை எக்காலத்தை பிடிங்க, உங்க சத்தத்தை உயர்த்த நேரம் இதுதான். எக்காலமும் தீவட்டியும் ஒரே நேரத்தில் கிரியை செய்தால் தான் ஜெயம் உண்டாகும். இனி உங்க யுத்தம் அல்ல, கர்த்தருடைய யுத்தம். இது கர்த்தருடைய பட்டயம். இனி சத்துரு தலை எடுக்க கூடாது. உன் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் அமைதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த கால வேளையில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தை மாத்திரம் நாம் ஜெயிப்பதில்லை, நரகம் பாதாளம் வல்லமைகளை ஜெயிக்கலாம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 84ஆம் சங்கீதம், அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார்கள். பரலோகத்துக்கு வருகிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்கள். அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார்கள். 84ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலத்தின் மேல பலன் அடைந்து சீயோனு வருவார்கள். பரலோகத்துக்கு வருகிறவர்கள் பலவீனர்கள் அல்ல, அவர்கள் பலவான்கள். ஆவியில உண்டான ஒரு பலத்தில் பலப்படுவோமாக. பலத்தின் மேல பலன் அடைவோம். தேவ ராஜ்யத்தில் வந்து எட்டுவோம். Dabala rana mana siya taray ka na mere be karabaka rabala dida ni mere birabaka tuda மரணம் தான் வருகிலும் பயப்படாதே.